our channel Village Boys Kitchen. இன்னைக்கான வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ரோட்டுகள்ல எவ்வளவு காளான் சாப்பிட்டுருப்போம் அதை விட டேஸ்டா எப்படி வீட்ல ரெடி பண்றங்கறத பார்க்க போறோம். காளான் மசாலாக்கு பாத்தீங்கன்னா 200 கிராம் காளானும் 1/2 கிலோ கோஸ் எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம ரெண்டுத்தையும் நல்லா நைஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் மாமா வெயிட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அவ்வளோதான் மாப்ள. காளானையும் கோசி நல்லா பொடியை வெட்டியாச்சு. சரி, இது கூட மசாலா மிக்ஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். சரி, ஃபஸ்ட்டு முட்டைக்கோஸ் அடுத்து காளான் எடுத்து போடுறோமா? அப்படியே போடுறோமாம்மா? போடுங்க, அப்படியே போடுங்க. என்ன மாமா இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் தானே மாமா? ஆமாம் மாப்ள. ஒரு ரெண்டு போடலாமா? ரெண்டு போடுங்க. ஓகே, அந்த கார்ன்ஃப்ளவர் எடுங்க. கார்ன்ஃப்ளவரா? கார்ன்ஃப்ளவர் எவ்வளோ போடணும்? இது வந்து 100 கிராம் மாப்ள. ஓகே, அடுத்து மைதா. இந்தாங்க மைதா மாவு. இது வந்து 200 கிராம் மாப்ள. போட்டுடுங்க. அடுத்து என்ன மசாலா ஐட்டம் தானே? ஆமாம் மாப்ள. என்னம்மா? மிளகாத்தூள். அடுத்த கரம் மசாலா, அடுத்த கறி மசாலா, தேவையான அளவு உப்பு. அடுத்தா வந்து தண்ணி கப்பை தானே? எவ்வளோ ஊற்றணும்? ஊற்றவா? ஊற்றுங்க. என்னம்மா இது அப்படியே வந்துட்டு நம்ம எண்ணெயில் போட்டு இப்போ பொரிச்சு எடுக்கிறோம். ஆமாம் மாப்ள. நம்ம ரெடி பண்ண மசாலாவை இப்போ ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். போட்டுடுவோம்மா. வெயிட்டிங். ஐயோ வேற லெவலில் புரியுதே. இப்போ மாப்பிள்ளைக்கு வாசனை தூக்குமே ஆளை. ஆஹா, அப்படிதான் மாமி இருக்கு. நான் சொல்லணும்னு நினச்சேன், நீ சொல்லிவிட்டியாம்மா? எனக்கு தெரியும். வேற லெவலில் வருதுப்பா வாசம். ஆஹா, கரம் மசாலா என்னென்னமோ வாசம் அடிக்குது. இஞ்சி பூண்டு போதுங்க, வரேன். கிண்டி வாங்கவா? இல்லை இருங்க, கொஞ்சம் பொறுமை. சரி. என்ன ஏதாவது சிப்ஸ் போட்டோன்னா பொரிச்சு எடுக்கிற மாதிரி எடுத்து போடணும் பார்த்தா என்ன பொரிச்சு விட்டுட்டே இருக்கியா? எவ்வளோ நேரம் பொரியணும்? ஒரு நார்மலாக ஒரு 10 நிமிஷம் பொரியணும் மாப்பிள்ள. இதில் 10 நிமிஷம் பொரிஞ்சா வருமா? அதுக்கெல்லாம் எடுத்தால் மாவா இருக்குமா? மாவாக தான் இருக்கும். என்ன சொல்கிறீங்க? இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்க எப்படி இருந்துச்சு? மாவாக தான் இருந்துச்சு. ஆக்க பொறுத்தாலும் ஆற பொறுக்கு அது கூட இருக்குது. அது உண்மைதான். காளான் மசாலாக்கு தேவையான மசாலா தண்ணி ரெடி பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆயில் சேர்த்துக்கிறோம். அடுத்ததாக வெங்காயம், ஒரு கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அதில் இது கூட சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு போட்டுக்கலாம் மாப்பிள்ள. இதில் அடுத்ததாக கரம் மசாலா, இதுவும் தேவையான அளவு. அடுத்ததாக கறி மசாலா. அடுத்ததாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்படி தானே மாமா? அவ்வளோதான். அந்த தண்ணியில் வந்துட்டு வேக வச்சோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு காளான் ரெடி ஆகிடுமா? அவ்வளோதான் மாப்பிள்ள. பண்ணிடலாமா? பண்ணுங்க. இது ஊற்றிடுவா? இல்லை எவ்வளோ ஊற்றணுமாம்மா? ஃபுல்லாக ஊற்றிடுவா எல்லாத்தையுமே. மசாலா தண்ணி சூடாகிடுச்சு. நம்ம பொரிச்சு வச்ச காளானா இது கூட வேக வச்சுக்கலாம். இந்த மசாலா நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட காளான் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை இறக்கி சாப்பிட வேண்டியதான்.
ஒரு வழியாக காளான் வந்துட்டு நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நைட் நேரத்துலாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. கடையில் எப்படி ரோட்டு கடையில் சாப்பிடுமோ அதே போல் நைட் நேரத்துலாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. எப்படி இருக்குது அப்படின்றத சாப்பிட்டு பார்க்கலாம். என்னம்மா நீ என்ன ஆல்ரெடி போயிட்டே இருக்கு போல இருக்குள்ளார உனக்கு ஆல்ரெடி ஒரு ரவுண்ட் இப்போ சாப்பிட்டாச்சு. அதானே ஆமாம்மா சூப்பராக இருக்கு. வேற சான்ஸே இல்லையா? மிச்சர் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா தூக்கிட்டு வாய்ப்பு இல்லையா? நான் கடையில் பார்க்கும்போதெல்லாம் பார்ப்பேன் என்னமோ என்னமோ ஏகப்பட்ட விஷயம் பண்ணுறாங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு மாமா பண்ணியிருக்காரு. இப்படி தான் அவங்களும் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட். ஆமாம் சூப்பராக இருக்குது.